அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேனவர் காணிப்பதினூடாக சந்திருக்கின்றோம். காசாவுக்குள் தொடர்ச்சியாக நடைபெறும் யுத்தத்தை நிறுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டுவரப்பட்ட யுத்த நிறுத்த வரைவு தீர்மானம் தற்பொழுது அனைத்து நாடுகளின் ஆதரவுடனும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் காசாவில் ஒரு முழுமையான போர் நிறுத்தம் ஏற்படுமா என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்கா கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை ஹமாஸ் வரவேற்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் போர் நிறுத்த தீர்மானம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அங்கு ஒரு அமைதி ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் கொண்டுவரப்பட்ட போர் நிறுத்த தீர்மானத்தை அனைத்து தரப்புகளும் உடனடியாக ஏற்றுக்கொண்டு அமைதி திரும்ப உதவ வேண்டும் என ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினுடைய தலைவர் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்திருக்கின்றார். போர் நிறுத்த திட்டம் என்பது காசாவுக்கு தற்போது மிகவும் தேவையான விடயமாக இருக்கின்றது. காசாவிலும் ராஃபாவிலும் இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலைமை மிக மிக மோசமான ஒரு கட்டத்தில் இருப்பதால் இந்த போர் நிறுத்தத்தை இரண்டு தரப்புகளுமே ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவித்திருக்கின்றார். அவர் இரண்டு தரப்புகள் என குறிப்பிட்டிருப்பது ஒன்று இஸ்ரேல் அரசாங்கத்தையும் மற்றது ஹமாஸ் இயக்கத்தினரையும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் ஐநாவின் உடைய இந்த அழைப்பிற்கு முன்னதாகவே ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் கனியே இந்த தீர்வு திட்டத்தை அல்லது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நாங்கள் வரவேற்கின்றோம், இஸ்ரேல் இதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை அமெரிக்காவை வலியுறுத்துகின்றோம். எனில் இஸ்ரேலின் மீது ஹமாஸுக்கும் சரி பாலஸ்தீன மக்களுக்கும் சரி ஒரு நம்பிக்கை இனம் காணப்படுகின்றது. ஏனெனில் போர் நிறுத்தம் என்று கூறி பணைய கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்த பின்னர் மீண்டும் ஒரு கொலைவெறியோடு பாலஸ்தீன பகுதிகளில் தாக்குதல் நடத்தி இனப்படுகொலையை தொடர்ச்சியாக மேற்கொள்வார்களா என்பதுதான் பலருக்கு எழுந்திருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கின்றது. ஏனெனில் இஸ்ரேலினுடைய கடந்த கால செயற்பாடுகள் அவ்வாறு அமைந்திருந்தன. ஏனெனில் கடந்த முறை மேற்கொள்ளப்பட்ட ஒரு வார போர் நிறுத்த காலத்தில் கூட காசாவிலும் மேற்கு கரையிலும் பல்வேறுபட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இஸ்ரேலும் ஹமாஸும் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் காசாவில் ஒரு அமைதி ஏற்படும் என்பதுதான் இங்கே மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவினுடைய சென்கமின் உடைய இராணுவ தளபதி இஸ்ரேல் இராணுவ தளபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதான செய்தி இஸ்ரேலிய இராணுவ பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்க மத்திய கட்டளையின் தளபதி மெகேல் குரில்லா இஸ்ரேலுக்கு விஜயம் செய்து அங்கு இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய இராணுவ பிரிவு தலைவர் கெர்ஷி கெலேவியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் என்பதை அமெரிக்காவினுடைய இராணுவ பிரிவும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய செய்தி தொடர்பகமும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் ராஃபாவில் இருக்கக்கூடிய தாக்குதல்கள், காசாவில் நடைபெறக்கூடிய தாக்குதல்கள், முக்கியமாக லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வது தொடர்பான பல விடயங்களை தாம் பேசியிருப்பதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒருபுறம் ஹமாஸையும் இஸ்ரேலையும் சமாதான பேச்சுவார்த்தையூடாக ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து காசாவில் அமைதியை ஏற்படுத்துவதாக கூறும் அமெரிக்கா, மறுமுனையில் தங்களுடைய இராணுவ கட்டளைப்படத்தினுடைய தளபதியை இஸ்ரேல் இராணுவ தளபதியுடன் சந்தித்து போர் வியூகங்களை தாங்கள் பேசியிருப்பதாகவும் போரில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேம்படுத்துவது குறித்து பேசியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகள் எதிரும் புதிருமாகவே அமைந்திருக்கின்றன. ஒருபுறம் இரண்டு நாட்டு இராணுவ தளபதிகளையும் சந்தித்து போரின் முன்னேற்றம் குறித்து பேசுகின்றார்கள். மறுபுறம் ஆண்டனி பிளிங்டன் இன்றைய தினம் ஜோர்டானில் காசாவு உதவி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் அரபுலக நாடுகளின் தலைவர்களை சந்தித்து குறிப்பாக காசாவின் அமைதி குறித்து முன்னேற்றம் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய இந்த இரட்டை நிலைப்பாட்டில் எந்த நிலைப்பாடு உண்மையானது என்பது யாருக்கும் தெரியாத ஒன்றாக இருக்கின்றது. ஏனெனில் ஒரே நேரம் போர் நிறுத்த வரவை பற்றி பேசுகின்றார்கள், மறுநேரம் அமெரிக்காவுடைய சென்கம் தளபதி இஸ்ரேலினுடைய இராணுவ தளபதியை சந்தித்து பேசுகின்றார். இந்த நடவடிக்கைகள் மிகவும் ஒரு வியப்பானதாகவும் ஒரு சந்தேகத்துக்குரியதாகவுமே இருக்கின்றது. அடுத்து ராஃபா பிரதேசத்தில் இஸ்ரேல் இராணுவத்தினருக்கும் அல்கசாம் படைப்பிரிவிற்கும் நேரடியாக நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 6 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் 12 பேர் காயப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள். கிழக்கு ராஃபாவில் குறிப்பாக பதுங்கியிருந்த அல்கசாம் படைப்பிரிவினர் அங்கு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை குறிவைத்து ஸ்னைப்பர் மற்றும் LMGயை கொண்டு பொருத்தமான தூரங்களில் தாக்குதலை மேற்கொண்டதால் இந்த இழப்புகள் ஏற்பட்டிருப்பதான தகவலை அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள். அடக்கே இன்றைய நாளில் ஹிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலுக்குள் நடத்தி இருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் பல முனைகளில்
ஹிஸ்புல்லா தாக்குதலை நடத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக வடக்கு இஸ்ரேலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நகரங்களை கிரியாத் சோமனா, மெட்டுலா மற்றும் பல்வேறுபட்ட வடக்கு இஸ்ரேல் நகரங்களை இதுவரை குறிவைத்து தாக்கிய ஹிஸ்புல்லா முதல் தடவையாக இஸ்ரேலிய துறைமுகம் ஹைஃபாவின் மீது நேரடியாக ஒரு மிகப்பெரிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் காரணமாக ஹைஃபா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்ட இஸ்ரேலிய கப்பல் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகளும், அதை அணைப்பதற்காக இஸ்ரேலிய இராணுவத்தினரும் கடற்படையினரும் தண்ணீரை அதிகமாக பீச்சி அடித்து அங்கு பதற்றமாக காணப்படக்கூடிய காட்சிகளும் கூட இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்றன. எரியக்கூடிய காட்சிகளை நாங்கள் வெளியிட முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது யூடியூப் தள நிறுவனத்தினுடைய விதிமுறைகளின்படி. எனவே இதுவரை வடக்கு இஸ்ரேலுக்குள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தாக்கிய ஹிஸ்புல்லா நேரடியாக ஹைஃபா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்ட கப்பல்களை குறிவைத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அதே போல இன்றைய நாளில் நஸ்ரல்லா பகுதி மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல் காரணமாக வடக்கு இஸ்ரேல் முழுவதும் மிகப்பெரிய அளவில் சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டதான செய்தி வழியாக இருக்கின்றது. அதே போல இன்றைய நாளில் மெட்டுலா தளத்தின் மீதும் 50க்கு மேற்பட்ட கதஜுக்ஸா ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ஒரு தாக்குதலை ஹிஸ்புல்லா மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஹிஸ்புல்லா இவ்வாறான தாக்குதல்களை நடத்தி வரும் சூழ்நிலையில் இன்றைய நாளில் இஸ்ரேலினுடைய கடற்படை தளத்தை இலக்கு வைத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கம், ஈராக் எதிர்ப்பு இயக்கம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அதிகளவான ட்ரோன்களை பயன்படுத்தி இவர்கள் கடற்படை தளத்தில் நடத்திய தாக்குதலில் கடற்படை தளத்தின் உள்ளே இருந்த கட்டிடங்கள், உட்கட்டுமானங்கள் பற்றி எறிந்து கொண்டிருப்பதாக கிப்ரூ மொழி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ஈராக் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய ராக்கெட்டுகள், ட்ரோன்கள் சிலவற்றை இஸ்ரேலினுடைய அயன்டோம்கள் தடுத்து நிறுத்தியிருந்தாலும் கூட அயன்டோம்களை கடந்து சென்று சில ட்ரோன்கள் வீழ்ந்து வடித்ததால் இஸ்ரேலிய துறைமுகத்துக்குள் இவ்வாறு ஒரு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற தகவலை இஸ்ரேலிய ஊடகங்களே வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே போல இஸ்ரேலிய துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்திய சம நேரத்தில் இன்று கோலான் குன்று பகுதிகள் மீதும் ஈராக் எதிர்ப்பு இயக்கம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் காரணமாக கோலான் குன்றுகளில் இருந்த இஸ்ரேலிய இராணுவ காவலரன்கள் சேதமாக்கப்பட்டிருப்பதுடன் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஆயுத தளவாட கிடங்கு மீதும் சில ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஈராக் எதிர்ப்பு இயக்கம் ராஃபா மீது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்த பின்னர் இதுவரை இல்லாத அளவுக்கு தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. ஏற்கனவே அவர்கள் ஹைஃபா துறைமுகம் இஸ்ரேலின் பல பகுதிகளை நேரடியாக தாக்கிய சூழ்நிலையில் இன்றைய நாளிலும் இஸ்ரேலின் உடைய துறைமுகத்தை இலக்கு வைத்து மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து ஹவுதி படை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏமனுக்குள் ஊடுருவி ஹவுதிகளினுடைய இராணுவ உட்கட்டமைப்புகள் குறித்தும் ஹவுதி படையினுடைய செயல் திட்டங்கள் குறித்தும் உளவு பார்ப்பதற்காக ஊடுருவி இருந்த அமெரிக்க இஸ்ரேல் உளவாளிகள், சிஐஏனுடைய மொசாட்டினுடைய உளவாளிகளை தாங்கள் கைது செய்திருப்பதாக ஹவுதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கைது நடவடிக்கைக்கு ஈரானிய உளவுத்துறை அமைச்சகம் பெரிய அளவில் தகவல்களை வழங்கியிருப்பதான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. ஏனெனில் ஹவுதிகள் மீது அமெரிக்காவும் பிரிட்டனும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஷனாவிலும் கைடா துறைமுகம் மீதும் பல தாக்குதல்களை நடத்திய போதும் கவுதிகளினுடைய பிரதான ஏவுதளங்களையோ கவுதிகளுடைய ட்ரோன் ஏவக்கூடிய தளங்களையோ உட்கட்டுமானங்களையோ இவர்களினால் துல்லியமாக கண்டறிய முடியவில்லை. இதன் காரணமாக கவுதிகளின் தாக்குதலை இவர்களினால் குறைக்க முடியவில்லை. இவர்கள் தாக்கிய பின்னர் கவுதிகளினும் தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பல தாக்குதல்கள் உண்டாக பார்த்து வருகின்றோம். இந்த நிலையில்தான் ஏமனுக்குள் ஊடுருவியாவது அவர்களுடைய உட்கட்டுமானங்களை அறிவதற்காக உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இஸ்ரேல் அமெரிக்க உளவாளிகளை மொத்தமாக ஏமன் போலீசார் கவுதி படையினுடைய சட்டப்பிரிவினர் கைது செய்திருக்கின்றார்கள் என்ற தகவலை இன்றைய நாளில் கவுதிகள் வெளியிட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேலும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு. வணக்கம்.